எங்கள் அப்பா எங்ககிட்ட டச்சில் இருந்ததுக்கு ரீசன் ஒரு ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி. ஸோ நான் பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கேங்கிறதுனால எனக்கு நல்ல வாழ்க்கை அமையாது அப்படின்னு அவங்களே டிசைட் பண்ணிட்டாங்க. உங்கள் அப்பாவே பண்ணிட்டாங்க. பேசிக்காக ஃபேமிலியில் ஏதாவது ஒரு ரிலேட்டிவ் அந்த மாதிரிலாம் போனால் எப்படி உனக்கு கல்யாணம் ஆகும், ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணலாம்ல அப்படி இப்படின்ட்டு அக்கறையில் கேட்குறாங்களாமா. பயமூர்த்தி வளர்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் வளர்த்தாங்க என்னையுமே என் தங்கச்சியுமே. அப்பான்னா பயம். எங்கள் அப்பா அடியெல்லாம் வாங்கியிருக்கேன், நல்லா செம்மையாக அடியெல்லாம் வாங்கியிருக்கேன், காதுலேயே அடிச்சிருக்காரு, வாங்கியிருக்கேன். எதுக்குன்னா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலை. ஃபோனில் என்கிட்ட நல்லா பேசிட்டு இந்த நேரில் வந்து பார்த்ததுக்கு அப்புறமா டிஃப்ரெண்ட்டாக பழகி இக்னோர் பண்ணி அந்த மாதிரி 1-2 வாட்டி நடந்திருக்கு. கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ்னால நிறைய இடத்துல பிரிஞ்சிருக்கும். கமிட்டான பர்சன் வந்து கொஞ்சம் ஃபிசிக்கலி அப்யூசிவாக நடந்துக்கிட்டாங்க. லைக் ரொம்ப. ஸோ மை ஹஸ்பண்ட் இஸ் பேசிக்லி யங்கர் தென் மீ. இனிஷியலாக நான் வந்து அக்செப்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஏன்னா பிரேக்கப்க்கு அப்புறமா நான் ரொம்ப சிக்காக இருக்கேன் ஒரு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு அன்னைக்கூட வேலையை விட்டு நின்றுட்டான். துறைகள் தோறும் சாதனை படைத்து வெல்லும் தமிழ் பெண்கள். மாதரசிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் கலைஞர் உரிமை திட்டம் விரிவாக்கம். ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் விக்ரம் பிரபு நடிப்பில் சிறை திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னு சொன்னீங்க, அது கண்டினியூ ஆகலையா? அது வந்து ஒரு லைக் மேரேஜா போகிறதோ இல்லை அது வந்து உங்களுக்கு லைஃப்ல கண்டினியூ ஆகலையான்னு கேட்க. நான் எதுக்காக சந்தானம் காமெடி ரெஃபரன்ஸ்க்கு சொன்னேன் அப்படின்னா, விமனுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு மேலே இருந்தாலே அது வந்து தப்பு தான் அப்படின்னு தான் எல்லாருமே கன்சிடர் பண்றாங்க. சொசைட்டி அந்த மாதிரி சொல்றாங்க. நான் சொசைட்டி பிரச்சனைக்கு வரலங்க. we are society, so I can't quote it as society, right? Point is, ஏன் நம்ம தப்பே பண்ண மாட்டோமா லைஃப்ல? ஒரு ரிலேஷன்ஷிப் சூஸ் பண்ற விஷயத்துல தப்பே பண்ண மாட்டோமா என்ன? அந்த தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை திருத்திக்கிறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் இல்லையா என்ன? அதான் நடந்துச்சு. அது ஏன் மேரேஜ் வரைக்கும் போகல, ஆர் அது ஏன் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலன்னா there was something wrong about it. அண்ட் மியூச்சுவலாக பிரிகிறது ஆர் நான் ஏன் கேட்டேன்னா, இப்போ வந்து பீயிங் இன் ரிலேஷன்ஷிப்ன்றது தாண்டி அது மேரேஜ்ன்றது இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்ல. நம்ம ஒரு லைஃப் டோட்டலாக ட்ராவல் பண்ண போகிறோன்றப்போ உங்களை இதை வச்சோ வந்து லைக் உங்களுக்கு இருக்க ப்ராப்ளம் வச்சோ அதனால அவங்க வந்து கண்டினியூ பண்ணலையோ அப்படின்றதுக்காக தான் கேட்டேன். முன்னாடி ஒரு சில இன்ஸ்டன்சஸ் அந்த மாதிரி அதனால கேட்டேன். எஸ், நிறையா நாட் எவ்ரி திங் இஸ் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட்லி, எடுத்த உடனே லவ் மேரேஜ் அந்த அந்த ஒரு தப்பான கான்செப்ட். ஃபார்ச்சுனேட்லி நான் அந்த மாதிரி ஒரு தப்பான ஐடியால வளரல ஆஸ் இன் அந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு இதை நான் என்கரேஜ் பண்ணவே இல்லை, விரும்பல. ஓகே, ஸோ if at all I am interested in someone, or if someone is approaching me saying that they are interested in me, I'll have a good talk. அதுக்கப்புறமா அவங்க அந்த கம்பேட்டபிலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அது அடுத்த ஸ்டேஜுக்கே போகணும். அதுக்குள்ள வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லிட்டோம், அதனால இனிமேல் இவங்க தான் நம்ம வாழ்க்கை, அந்த ஸ்டூப்பிடான ஐடியாவை நான் ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன், அப்படி ஃபிக்ஸேட் ஆக மாட்டேன், ஆர் அப்படி பண்ண விரும்ப மாட்டேன். ஸோ யா, அது கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ்னால நிறைய இடத்துல பிரிஞ்சிருக்கோமே தவிர, ஃபோனில் என்கிட்ட நல்லா பேசிட்டு இந்த நேரில் வந்து பார்த்ததுக்கு அப்புறமா டிஃப்ரெண்ட்டாக பழகி இக்னோர் பண்ணி அந்த மாதிரி 1-2 வாட்டி நடந்திருக்கு. அதில் எனக்கு மூஞ்சி முகம் கூட ஞாபகம் இல்லை இப்போ. ஆஃப்கோர்ஸ் லைக் ஆன்லைனில் டெக்ஸ்ட் பண்ணி அப்படி தெரிஞ்சவங்க அப்படி சொல்கிறீங்களா? when you get to know பர்சனலாக வந்து பேசுகிறப்போ அவங்க வேண்டாம் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி ஃபோனில் பேசி ராங் டயலில் கனெக்ட் ஆகி என் லைஃப்ல நிறைய அட்வென்ச்சர்ஸ் இருக்குங்க. நான் ஆஃப்கோர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் பழகி ஃப்ரெண்ட்ஸ் ஆர் அந்த மாதிரி ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் ஆஃப்கோர்ஸ் இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் my very first serious relationship which lasted for about 3.5 to 4 years, we were together. எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்கல. ஐ மீன் எந்த பிரச்சனையும் ஆஸ் இன் என்னோட பேச்சஸ்னால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கல. We were really good with each other. It was a good experience being with that person. So my first boyfriend was, he was a Muslim,
I was Hindu, and the point is the parent did not agree, they did not accept. ஸோ அது ஒரு மாதிரி கஷ்டமாக எந்த அளவுக்குன்னா பார்த்து பார்த்து லவ் பண்ண பையன் கண்ணு முன்னாடி அழுகிறான் கஷ்டப்படுறான்னும் போது ஒரு மாதிரி இருக்கும் தெரியுமா. சரி போடா உங்க அம்மா பேச்சை கேட்டுக்கோ நல்லாரு அப்படின்னு சொல்லிட்டு நானே கிளம்பி வந்துட்டேன். அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்களே பரவாயில்ல விட்டு கொடுத்துதான் தோணுச்சு, வந்துட்டேன், அவ்வளவுதான். அண்ட் வந்து நீங்க ஒரு இடத்துல சொல்லியிருப்பீங்க அபவுட் உங்களுக்கு அலைன்ஸ் பார்க்குறப்பையும் இருக்கட்டும், உங்களுக்கு நடந்த விஷயங்கள் வந்து இட்ஸ் நாட் அக்செப்டபிள் அப்பா பண்ண விஷயமா இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறேன்னா பர்சனலாக என் லைஃப்லன்றதுனால நான் அதை பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு பர்சனல் வியூ இருக்கும். பட் அதை தாண்டி ஒரு ஹியூமனிட்டி பேசிஸ்லன்னு பார்த்தா இட் இஸ் இன்ஜஸ்ட், like like injustice தான். It's unjust, it happened to me and it's of course it's not right, but the point is I mean ஒருத்தவங்களுக்கு ஏன் அப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு பேசிக் கர்டசி கூட யாருக்குமே இல்லைங்கிறதா எனக்கு வருத்தமா இருக்கு. பேரண்டா இருக்கட்டும் ஆர் வெளியாளா இருக்கட்டும், so what, you're still human, I am still human, right? என்னை விட ஒரு 10-15 வயசு அதிகமாக இருக்கக்கூடிய, ஒரு அதுக்கும் மேலவே வயசு அதிகமாக இருக்கக்கூடிய விடோவர், ஆல்ரெடி மேரேஜ் ஆகி வைஃப் இல்லாத, ஐ மீன் அவங்களுக்கு குழந்தைங்க இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரயில்வேஸில் வேலை பார்க்குறாரு, அவரை கல்யாணம் பண்ணிட்டா அவர் அப்புறம் அந்த வேலை எனக்கு கிடைக்கும், அதனால என் லைஃப் செட்டில் ஆகிடும். ஸோ நான் பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கேங்கிறதுனால எனக்கு நல்ல வாழ்க்கை அமையாது அப்படின்னு அவங்களே டிசைட் பண்ணிட்டாங்க. என்னெல்லாம் கேட்கலாம், நோ கன்சல்டேஷன். அந்த அலைன்ஸ் வந்தப்போ உங்ககிட்ட சொன்னாங்க? அஃப்கோர்ஸ், சொல்லாமல் எனக்கு எப்படி தெரியும்ல, சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் மம்மிக்கு அது பிடிக்கல, அவங்களால ஆனாலும் என்ன ரியாக்ட் பண்ண முடியும், லைக் ஷீ கிரைட், தட்ஸ் ஆல். என்ன ஆச்சு, அது எப்படி அது வந்து ஸ்டாப் ஆச்சு அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஐ ஸ்டுட் அகேன்ஸ்ட் இட். அதெல்லாம் என்னால் முடியாது, எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறத நான் லைக் சீரியஸாக ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். இன்னொரு விஷயம், இந்த பேரண்ட்ஸ் அக்கறையாக அலைன்ஸ் பார்த்து அப்படிலாம் எனக்கு நடக்கலை. அதுக்கெல்லாம் அக்கறை வேணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அது இல்லாத பர்சன் கிட்ட அது எங்கேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன், அந்த மாதிரிலாம் அது கேஷுவலாக நடந்தது. அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு பர்டிகுலராக அலைன்ஸ் பார்க்குறதோ இல்லை பொண்ணை செட்டில் பண்ணணும், பொண்ணு லைஃப் வந்து, அதுக்கெல்லாம் யாரும் எந்த எஃபர்ட்டும் எடுக்கலைங்க. நீங்கள் அதுக்கு கோவப்பட்டீங்களா, ரியாக்ட் பண்ணீங்களா? எனக்கு என்ன பிரச்சனை, ஏன் வந்து எனக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளையை பார்த்தீங்க அப்படி ஏதாவது கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணீங்களா அப்பாட்ட? எங்கள் அப்பாவும் நானும் அதான் எங்கள் ரிலேஷன்ஷிப்பே வந்து இந்த பேசிக்கிற பேஸ்லேயே கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் அவர்கிட்ட என்னத்தை கேட்க முடியும், இல்லை என்னத்தை பேச முடியும்ல. த மேக்ஸிமம் கான்வர்சேஷன் we would have is about money. அதாவது எப்படி சொல்கிறது, எங்கள் அப்பா எங்ககிட்ட டச்சில் இருந்ததுக்கு ரீசன் ஒரு ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி. அதுக்காக மட்டும்தான் அவருக்கும் எங்களுக்கும் கம்யூனிகேஷனே. அப்படி இருக்கும்போது அவர் லைக் எனக்காக அக்கறைப்பட்டு அவர் எதுவும் செய்ய போகிறதும் இல்லை, அதுக்காக நான் கேள்வி கேட்டு அவர் பதில் சொல்ல போகிறதும் இல்லை. அண்ட் இன்னொன்று, இந்த பயமூர்த்தி வளர்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் வளர்த்தாங்க என்னையுமே என் தங்கச்சியுமே. அப்பான்னா பயம், ஏதாவது சொல்லிட்டா அடிச்சிருவாங்களோ திட்டிடுவாங்களோ அப்படிங்கிற பயம். பண்ணியிருக்காரு எங்கள் அப்பா, அடியெல்லாம் வாங்கியிருக்கேன், நல்லா செம்மையாக அடியெல்லாம் வாங்கியிருக்கேன், காதுலேயே அடிச்சிருக்காரு, வாங்கியிருக்கேன். எதுக்குன்னா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலைன்னு. ஐ மீன் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன். பெரியப்பா பண்ணது, லைக் அவங்க பொண்ணு பார்க்க வரும்போது என்னை வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வர மாப்பிள்ளை பார்த்துட்டு ஒருவேளை அவங்க பொண்ணுக்கும் அந்த மாதிரி வந்துடும்னு அசியூம் பண்ணிடுவாங்க, அதனால அந்த அலைன்ஸ் கெட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி எங்கள் அம்மாவை கஷ்டப்படுத்தியிருக்காங்க, எங்கள் அம்மா அழுதுருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. இதே மாதிரி எங்கேயாவது ஒரு கல்யாணத்துக்கெல்லாம் போகிறோம், ஆர் லைக் ஒரு பப்ளிக் கேதரிங், பேசிக்காக ஃபேமிலியில் ஏதாவது ஒரு ரிலேட்டிவ் அந்த மாதிரிலாம் போனால், எப்படி உனக்கு கல்யாணம் ஆகும், நான் கல்யாண வயசுல ரெடியா இருக்கேனா இல்லையா கூட கிடையாது, இப்படியே இருந்தா எப்படி, எப்ப கல்யாணம் ஆகும், எப்படி கல்யாணம் ஆகும், ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணலாம்ல, அப்படி இப்படின்ட்டு அக்கறையில கேட்குறாங்களாமா. என்ன அக்கறை நமக்கு தெரியாத ரிலேட்டிவ்ஸ் எப்படி கேட்பாங்க, வேணும்னே ஹர்ட் பண்ற மாதிரியே கேட்டுட்டு கேட்குவாங்க. அந்த 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 மாதிரி எல்லாம் நிறைய இடத்துல அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நாட் ஓன்லி கல்யாணம், அது லைக் அடுத்து என்ன பண்ணுவேன் நீ வாழ்க்கையில, ஏன்னா எனக்கு வாழ்க்கை இருக்கக்கூடாதா, என்ன யாரையே நீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் வாட் டு டு, அவங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணித்தானே ஆகணும்.
என்ன சொல்வீங்க அவங்கள்ட்டலாம் வந்து லைக் இப்போ பார்த்தீங்கன்னா மேபி இப்போ லைஃப்பில் வந்து ஓரளவுக்கு செட்டில்டா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ உங்களை பின்னாடி பேசின நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்டலாம் ஒன்று சொல்லணும்னா? என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் ஐ எம் அ பிலீவர் ஆஃப் காட். ஓகே, அதாவது நம்ம என்ன தப்பு பண்ணாலும் மன்னிக்கிற நம்மளுக்கு ஒரு காட் இருக்கும்போது நம்மளுக்கு ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்கங்கிறதுனால அவங்கள வெறுக்கணும்னு அவசியம் இல்லை. அஃப்கோர்ஸ் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ வந்தது, இப்போ ஆஸ் இன் லைக் அந்த மெச்சாரிட்டி ஒரு 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 வயசுக்கு அப்புறமா வந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கோவம், கஷ்டம், அதை ரெசிப்ரோகேட் பண்ணணுங்கிற அந்த ஒரு லைக் அர்ஜ் அதெல்லாம் இருந்திருக்கு டெஃபினட்டாக, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அது போய் அந்த மாதிரி சொன்னால் ரியாக்ட் பண்ணிடுவேன், கேட்டுருவேன். லைக் டு மை ஃபேஸ். இப்போ என் கல்யாணத்தை பற்றி யாராவது கேட்குறாங்க என்கிட்ட, அந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க லைஃப்பில் என்ன பிரச்சனை இருக்குது ஒரு அவங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்கோ அது சரியாயிடுச்சான்னு கேட்டுருவேன். டிஃபென்ஸ் நம்ம டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படி தானே வேலை செய்யும். ஸோ அந்த மாதிரி பண்ணி விட்டுருவேன். தி இன்டென்ஷன் வாஸ் பேசிக்லி டு ஸ்டாப் தெம் ஃப்ரம் ஹர்டிங் மீ. ஸோ இப்போ இதெல்லாம் தாண்டி வந்து உங்களுக்கு அழகான ஒரு ரிலேஷன்ஷிப், அழகான வந்து ஒரு காதல், லவ், மேரேஜ், இன்னும் அந்த நியூலி மேரிட் வைப்ஸ்லேயே போயிட்டு இருக்கீங்க. ஒரு 3.5 years ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 4 years ஆக போகுது. எஸ். ஸோ வந்து எப்படி இருக்கு? ஸோ ஹவு டஸ் இட் ஹேப்பன்? இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி வந்தது? வெல், நான் சொன்னல என் லைஃப்பில் நிறைய அட்வென்ச்சர் இருக்குன்னு. இது ஒரு அட்வென்ச்சர். எப்படின்னா, நானும் என் இப்போ ஹஸ்பண்ட், அப்போ பாய் ஃப்ரெண்ட், நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணதே வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு போனப்போ. ஸோ மை ஹஸ்பண்ட் இஸ் பேசிக்லி யங்கர் தென் மீ. ஹி இஸ் 8 years 3 months and 1 day younger than me. ஓகே, அவ்வளோ இயர்ஸ் எங்கரா? ஓகே, நீங்களே எவ்வளவு கியூரியஸா கேக்குறீங்க. எஸ், நான் ஐ தாட் எங்கன்னா மேபி ஒரு 2 years 3 years மேக்ஸிமம் இப்படி இருக்கும்னு ஐ தாட். 8 years அன்பிலீவபிள், சீரியஸ்லி. அவன் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது பார்ட் டைமா ஒரு இடத்துல வேலை பார்க்கறதுக்காக வந்தான். நான் அந்த நேரத்துல எனக்கு பாக்கெட் மணி வேணுங்கிறதுனால வேலை பார்க்க ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். நான் பேசும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும், நிறைய இங்கிலீஷ் பேசுறேன்ல. இதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிச்சது தான். எப்படின்னா, நான் படிச்ச ஸ்கூல்ல நான் படிச்ச ஒன் ஆஃப் த ஸ்கூல்ல வந்து ஒரு வார்த்தைக்கு ஐ மீன் லைக் இங்கிலீஷ் தவிர எந்த ரீஜனல் லாங்குவேஜ் பேசினாலும் ஒரு வார்த்தைக்கு ₹1 ஃபைன். இந்த இங்கிலீஷ் 2 தமிழ் 2 அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, கிராமரை சம்பந்தப்பட்ட எக்ஸாம்லாம், அதுலதான் நான் நிறைய மார்க் வாங்குவேன். அந்த மாதிரி யா, இந்த படிச்சு வாங்குறத விட புரிஞ்சு வாங்குற மார்க் தான் ஜாஸ்தி எனக்கு. பாயிண்ட் இஸ், நிறைய இங்கிலீஷ் நல்லா பேசிடுறேன் அப்படிங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் கிடைக்கும். நான் வேலை தேடி போறேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ப்ரையாரிட்டி கிடைக்கும். இன்ஃப்ளூயன்ஸ் என்னால் லைக் பண்ண முடியும், என்னோட லாங்குவேஜை வச்சு என்னால் பொசிஷன் வாங்க முடியும். ஆர் வாட் எவர் இட் ஒர்க்ஸ், சம்ஹவ் இட் ஒர்க்ஸ். ஓகே, ஸோ அப்படிதான் அந்த இடத்துலையும் வந்து ஐ வாஸ் ஆஸ்க்டு டு ட்ரெயின் த நியூ கமர், விச் வாஸ் மை உங்க ஹஸ்பண்ட். அதுதான். ஓகே, அந்த கேரக்டர் உள்ள வரும்போது நான் பாட்டு இங்கிலீஷ்ல டஸ் பஸ்ன்னு பேசி தள்ளுறேன். அவனுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு கூட மதிக்காம. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவனுக்கு புரியல அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் நார்மலா பேச ஆரம்பிச்சோம். பேசும்போது எங்களுக்குள்ள நிறைய காமன் இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்குங்கிறது லைக் புரிஞ்சுது. எந்த மாதிரினா, எனக்கு ட்ரிஷான்னா ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு ட்ரிஷான்னா அவ்வளோ பிடிக்கும். அவன் ஃபோன்ல ஃபுல்லா ட்ரிஷாவோட போட்டோஸ் ரிப்பீட்டே ஆகாம 3000+ போட்டோஸ் வச்சிருந்தான். ஒரு போட்டோ கூட ரிப்பீட்டடா இருக்காது. அந்த மாதிரி அவ்வளோ கிரேசியா ஒரு ட்ரிஷா ஃபேன் இருக்கிறது. I am crazy about her and I'm seeing someone being crazy. கமல்ஹாசன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோ பிடிக்குங்க, அவ்வளோதான். என் ஹஸ்பண்டுக்கு கமல்ஹாசன்னா ஹீஸ் டிவோட்டட், அந்த மாதிரி பிடிக்கும். அண்ட் நானும் அவனும் வச்சிருந்த ஃபோன் வந்து இந்த ஏசஸ் பிராண்ட் இருக்குல்ல, அதில் ஒரு லைக் நெக்ஸ்ட் வெர்ஷன் ஃபோன்ஸ் வச்சுருந்தோம். அது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், நல்லா இருக்கும் அந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி சின்ன விஷயத்துல கூட எங்களுக்கு அப்படியே அமைஞ்சிருச்சு. நிறைய விஷயம் எங்களுக்கு காமன் இன்ட்ரெஸ்ட் நிறைய இருந்துச்சு. இட் ஃபெல்ட் குட் டு ஹேங் அவுட் வித் ஹிம் அண்ட் ஹீ ஃபெல்ட் த சேம் அபவுட் மீ ஆஸ் வெல். ஸோ நாங்கள் ஆரம்பிக்கும் போதே வந்து இந்த நார்மலாக ஃப்ரெண்ட்ஸு அப்படின்லாம் ஆரம்பிக்க கிடையாது. ஒரு கியூரியாசிட்டியோட லைக் ஒரு எக்ஸ்ட்ரா அஃபெக்ஷன் அந்த மாதிரி தான் பேசுகிறோம், பழகுறோம். இது எல்லாத்தோட ஹைலைட் என்னன்னா, எங்கள் 2 பேருக்குமே ஃபில்ம் மேக்கிங் தான் பேஷன்.
ஸோ நீ என்ன ஆகணும் நான் என்ன ஆகணும் ஆப்வியஸ்லி ஃப்யூச்சரில் லைக் அந்த அந்த டாக் வரும்போது ஃபில்ம் மேக்கிங் தான் அப்படின்னு 2 பேரும் சொல்லும்போது 2 பேருமே சர்ப்ரைஸாக அடடே வாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. that basically that's how it started. அதுக்கப்புறம் we would hang out a lot. நிறைய ஊர் சுற்றுவோம். எங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்ட்லாம் வந்துச்சு அப்படின்னா நான் கூப்பிட்டு போயிடுவேன் அவனை. இந்த க்ளூ போட்ட மாதிரி ஒன்றாவே சுற்றுவோம் எல்லா இடத்துலையும். அப்படியே தான் இருந்தோம். At some point he did propose to me and இனிஷியலாக நான் வந்து அக்செப்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஏன்னா வயசு டிஃப்ரென்ஸ் அஃப்கோர்ஸ். அவங்க அம்மா வந்து என்கிட்ட நல்லா பேசுவாங்க. லைக் நல்லா என்னன்னா அவங்க நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க, நல்லா பார்த்துப்பாங்க உங்களை. அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட போய் இந்த வயசு டிஃபரன்ஸ்ல போய் அது எம்பாரசிங்கா இருக்கும்ல, நல்லா இருக்காதுல்ல. அந்த பயத்துல அவங்க நல்லவங்க, அவங்கள கஷ்டப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லை. அதனால நான் அவங்ககிட்ட நம்ம ஒன்னா இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி டெலிபரேட்டா நான் கட் பண்ணிட்டேன். அப்போ நான் அதாவது ஹோப் கொடுத்துட்டு நோ சொல்லிட்டேங்கிற மாதிரி ஒரு தப்பை பண்ணிட்டேன். ஐ ஹர்ட் ஹிம். அதுக்கப்புறம் அவனால லைக் he couldn't take it and I was hurt at the same point, like பிடிச்சிருக்கு ஆனா அந்த இதுல கொஞ்சம் அப்படியே கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் we did our fair share of mistakes. அப்போ அதுக்கப்புறம் நான் கமிட் ஆன பர்சன் வந்து கொஞ்சம் ஃபிசிக்கலி அப்யூசிவா நடந்துக்கிட்டாங்க. லைக் ரொம்ப சண்டை பிரச்சனை ஹர்ட் அந்த மாதிரிலாம். அது இட் வாஸ் வெரி பேட் பிரேக்கப், ரியலி பேட் பிரேக்கப். அட் த சேம் டைம் அவனுக்கும் ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் பிரச்சனை ஒன்று போயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி பிரச்சனை நல்லது எல்லாமே ஒன்னாவே வரும் எங்களுக்கு அந்த மாதிரி. ஸோ வி சப்போர்ட்டட் ஈச் அதர் லைக் தட். அதுக்கப்புறம் அதெல்லாம் விட்டு ஒரு வழியாக வெளியில் வரும்போது கொஞ்ச நாள் நடுவில் மீட்டே பண்ணாமல் இருந்தோம். கொஞ்ச நாள் as in லைக் ஒரு வருஷம் போல் அந்த மாதிரிலாம் மீட் பண்ணாமலே இருந்தோம். அப்போ வந்து he said அவன் பர்த்டேக்கு அவன் என்னை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். நான் ஓகே அப்படின்னு சொல்லி வர சொன்னப்போ I was not feeling well at that day. ஸோ எனக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும், பெப்சின்னா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி எனக்கு பாயிண்டஸ் எனக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வந்தான். பர்த்டேக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்து இந்த அப்படின்லாம் கொடுக்காம எனக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கிட்டு வந்து கொடுத்தான். அப்போ he was working for some company. ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் மீட் பண்ணுறோம். அப்போ தான் வந்து என்னை பார்த்துட்டு நான் ரொம்ப லைக் அந்த பிரேக்கப்க்கு அப்புறமா நான் ரொம்ப சிக்காக இருக்கேன் ஒரு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு அன்னைக்கூட வேலையை விட்டு நின்றுட்டான். வை? பிகாஸ் நான் சரியாக சாப்பிடாம ரொம்ப போன் லைக் இந்த காலர் போன் வெளியில் தெரிகிற அளவுக்கு ஸ்கின்னியாக பேட் லைக் தட் அந்த மாதிரி ஆயிட்டேன். ரொம்ப என்னை நானே கஷ்டப்படுத்திட்டு அந்த மாதிரின்ற மாதிரி ஆயிட்டேன். அப்போ வந்து என்னை பார்த்துக்கிறதுக்காகவே வேலை விட்டு நின்றுட்டு அவங்க வீட்டில் சொல்லலை வேலை விட்டு நின்றுதா, பட் டெய்லி லஞ்ச் பேக் பண்ணிட்டு எனக்கு எடுத்துகிட்டு வந்துடுவான் லஞ்சு. வீட்டுல வந்து வேலைக்கு போற மாதிரி பில்டப். ஸோ அவனோட ஒரே ஒரு பாயிண்ட் வந்து என்னை பார்த்துக்கணும். யார் வேலையை விட்டு நமக்காக பார்த்துப்பாங்க சொல்லுங்க. இன்னொன்று என்னோட ஏரியாவில் வந்து அப்போ தண்ணி பிரச்சனை, சென்னையில அப்போ நிறைய தண்ணி பிரச்சனை என்னோட ஏரியாலையும் இருந்துச்சு. எனக்கு வந்து என்னோட வீடு வந்து 2nd floor. எனக்கு வந்து இந்த எல்லா வாட்டர் இதெல்லாம் ஆகாது. என் ஸ்கின் வந்து உடனே அந்த ஸ்கின் பீல் ஆகுறது, இச்சி அந்த இதெல்லாம் ஆகிடும், கஷ்டப்படுவேன். அதனால அவங்க ஏரியால இருந்து அவன் வண்டியில இந்த வாட்டர் கேன் இருக்குல்ல, அந்த 20 liter கேன், அதுல தண்ணி ஃபில் பண்ணி கொண்டு வந்து எனக்கு கொடுப்பான் குளிக்கிறதுக்காக. எனக்கு அப்படியே கண்ணு கலங்கிடுவேன். அதுவும் ரெகுலரா கொண்டு வந்து கொடுப்பான். இப்படிலாம் ஒருத்தவங்க நம்மள நல்லா பார்த்துக்கும் போது I did not find any reason to say no to him anymore. இதுக்கு மேல நோ சொன்னா அவ்வளவுதான், மனுஷனே இல்லைன்னா அந்த மாதிரி. அது எல்லாமே அவன் வந்து என்கிட்ட இருந்து ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ண டெஃபினட்டா கிடையாது. அவனுக்கு லைக் அவனோட ரீசன் என்னை பார்த்துக்கணும். நம்மளுக்கு பிடிச்சவங்க கஷ்டப்படும் போது நம்ம பார்த்துக்கணும்னு நினைப்போம்ல, அந்த மாதிரி. அவ்வளோதான். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம என்னை நல்லா பார்த்துக்கிட்டான். அதுக்கப்புறம் லைக் சொல்லுவாங்கல்ல இங்கிலீஷ்ல, he fell first but she fell harderன்னு, அந்த மாதிரி. ஸோ இட் ஜஸ்ட் ஹேப்பன்ட். அண்ட் அப்படியே நான் ஷூட்லாம் போகும்போது கூட கூட்டிட்டு போவேன்.
we were building our like our relationship, like something like that. We were in an understanding. At the same time கரியரையும் ஒரு பக்கம் வளர்க்கணும். அந்த மாதிரி அந்த பீரியட்ல அப்படி இருந்தோம். கோவிட் வந்துருச்சு. We thought of starting editing studio. வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு சின்ன ரூம் எடுத்து எடிட்டிங் ஸ்டுடியோ ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு. கரெக்டா அவன் வந்தான், நாங்க இதெல்லாம் செட் பண்ணணும்னு ட்ரை பண்ணோம். கோவிட். ஸோ திரும்ப போக முடியாது, அதை எதுவும் பண்ண முடியாது. ஸோ த பெஸ்ட் டைம் ஆஃப் மை லைஃப், எல்லார் லைஃப்ல ட்ராஜடி நடந்துட்டு இருக்கும்போது எங்க லைஃப்ல வந்து பெஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம். லைக் இட் வாஸ், we were together all the time. நிறைய சமைச்சு சாப்பிடுவோம், சும்மாவே வெளியே சுற்றுவோம், நிறைய பேசுவோம், நிறைய படம் பார்ப்போம், நிறைய எழுதுவோம், ஸ்டோரி டிஸ்கஷன் பண்ணுவோம், இது அதுன்ட்டு. we had the best time. And not only emotionally, we were developing our strength, our talents and everything. அது ஒரு நல்ல ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பா வளர்ந்துச்சு. அது அங்கேயே நிற்காம அடுத்த ஸ்டேஜுக்கு போனதான் நாங்க பண்ண எங்களோட மேரேஜ். ரெஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணோம். அது கூட வந்து பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணி பண்ண கிடையாது. அதாவது நம்ம எப்போ பண்ணியே ஆகணும் அப்படின்லாம் டிசைட் பண்ணோம், கிளம்பணும், ரெஜிஸ்டர் பண்ணோம், பிரியாணி சாப்பிட்டு திரும்பி வந்துட்டோம், அவ்வளோதான். ரெஜிஸ்டர் மேரேஜ்க்குலாம் வந்து பல நாள் டைம்லாம் பார்ப்பாங்க, டைம் டேட்டு நல்ல நேரம் அதெல்லாம் எதுவுமே பார்க்கல. ஒன்றும் கிடையாது. See, I've decided that I'm going to be with him. He decided that he's going to be with me. We both want each other. I don't find any other reason to like marriage is, it's not எப்படி சொல்றது, அதுதான் ஒரு மேஜரான ஃபோக்கஸ் அப்படி கிடையாது. நாங்க தான் ஃபோக்கஸ், நாங்க தான் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல முக்கியம், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் கிடையாது இல்லையா. ஸோ இட் வாஸ் அ ரிக்வயர்மெண்ட் அண்ட் இட் ஹேப்பன்ட், அவ்வளோதான். துறைகள் தோறும் சாதனை படைத்து வெல்லும் தமிழ் பெண்கள். மாதரசிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் கலைஞர் உரிமை திட்டம் விரிவாக்கம். ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் விக்ரம் பிரபு நடிப்பில் சிறை திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.